என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நெரேட்டிவ்னா என்ன, கண்டென்ட் கிரியேட்டர்னா என்ன, ரீல்ஸ்னா என்ன, மீம்ஸ்னா நல்லா தெரியும். இதெல்லாம் தெரியலன்னா இப்ப நம்ம அரசியலே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க இந்த ஜென்சி தலைமுறை. இந்த ஜென்சி தலைமுறை, இளைய தலைமுறை காக்க பிறந்த அவதார புருஷன் கடவுளாக விஜயை சித்தரித்துக் கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற நம்முடைய பேரவை செயலாளர்கள், வழக்கறிஞர் ராமு இருக்கிறான், காசி இருக்கிறான், நம்முடைய சந்தானகுமார் இருக்கா, எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய ராகுல் இருக்கிறான், இங்க இருக்கிற லோகேஷ் இருக்கிறான். நீங்களும் மீன்ஸ் கூட கற்றுக்கணும், வேற வழி இல்லை. என்ன ராஜவண்டி, இப்ப நம்ம எப்படி ரீல்ஸ் போடுறது, எப்படி இது போடுறதெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. உங்களுடைய பகுதியில தாவேக கட்சியுடைய அவலங்களை தோற்று காட்டுகின்ற வகையில நீங்க மனு உட்கார்ந்து எழுதிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இனிமேல் நேரம் ஸ்பாட்டுக்கு போனா அங்க நிக்கணும். டக்குனு ஜோடி அம்மாவை கூப்பிட்டுக்குங்க, எங்க அக்கா சாந்தியை கூப்பிட்டுக்குங்க, எங்க சரிதாபாவை கூப்பிட்டுக்குங்க. 2-3 பேர் அங்க நிக்கணும். அந்த மாதிரி இங்க பாருங்க, தாவேக ஆட்சி இந்த குப்பையை எடுக்கவே இல்லை. பார்த்தீர்களா இந்த குப்பையை இதை அகற்றுவதற்கு இந்த தாவேக அரசுக்கு மனம் இல்லையா? என்ன தங்க மனசு சார் நம்ம முதல்வருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். அதை வீடியோ எடுத்து போடணும். அப்பதான் மக்களுக்கு தெரியும். நீங்க உட்கார்ந்து மனு எழுதி நேரம் வீடியோவை கொண்டு போய் கொடுத்து அவர் வீடியோ எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வர தேர்தல் இல்ல, எத்தனை தேர்தல் ஆனாலும் நம்ம இந்த இன்ஸ்டா, இந்த மீம்ஸ், இந்த ரீல்ஸ், இந்த ஜென்சி தலைமுறையில இருந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும்னா நீங்களும் களத்துல இறங்கணும். அதுக்காக தான் நாங்க இனிமேல் நான் எங்கப்பா போய் கத்துக்கிறது நினைக்க கூடாது. நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, கூப்பிட்டுக்குங்க. டேய் தம்பி, நான் வரேன், பஞ்சாயத்துல கூப்பிட்டுங்க, வேற வீர வசனமா பேசுறீங்கல்ல, ராமலிங்க கூப்பிட்டுங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க. அங்க போய் நில்லுங்க. சாக்கடை தண்ணி எடுக்கலையா, அங்க போய் நில்லுங்க, அங்க வீடியோ எடுங்க, இந்த அவலாட்சியை பாருங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கே ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் எப்படி செயல்படணும்னு ஒரு இலக்கணத்தை படிச்சவங்க நம்ம ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் மலையாள அவர்கள். அவரை கூப்பிடுங்க, மாணிக்கத்தை கூப்பிடுங்க, அண்ணன் மகேந்திரனை கூப்பிடுங்க, வெற்றியை கூப்பிடுங்க, எங்களை கூப்பிடுங்க, நாங்களும் வரோம். பெரிய குப்பையா இருந்தா நாங்க எல்லாரும் வரோம், சின்ன குப்பையா இருந்தா நீங்க போயிருக்க எடுத்து போடுங்க. சமூக வலைதளத்துல உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் பிரச்சனைய நம்ம எப்படி அணுகணும்னு இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல காலம் மாறிடுச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார் செய்து கொள்ள வேண்டும். நம்ம பழைய காலத்துல மாதிரி இதை எடுத்துட்டு போய் சுண்ணாம்பு எடுத்துட்டு போய் நம்ம சோழ கிளம்புற, நான் உங்களுக்கு கேட்கிறேன், சோழம் வந்தாங்கல்ல, எந்த சோழத்திலேயாவது விசில எவனாவது வந்துருந்தாங்க பாத்தீங்களா? நீங்க எங்கேயாவது விசில் சின்னத்தை நீங்க தடுமாறம் பாத்தீங்களா? எங்கேயாவது வேட்பாளர் பாத்தீங்களா? ஆனா எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இன்ஸ்டால பார்த்திருக்காங்க, ரீல்ஸ்ல பார்த்திருக்காங்க, பேஸ்புக்ல பார்த்திருக்காங்க. ஆகவே இந்த சுண்ணாம்பு எடுத்து வரைகிற அந்த காலத்துல இந்த கட்சிய புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கிறவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த அன்னை தமிழகத்தை ஆளும் என்கிற வரலாறு படைத்த நீங்கள் காலத்துக்கு ஏற்ற வகையிலே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே கட்டுக்கதைகளை கட்டமைத்து இன்றைக்கு விஜயை தலைவனாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நமக்கு வந்திருக்கிற செய்தி, இது செய்திதான் வந்திருக்குது, மறு தேர்தலுக்கு தயாராகிறதா தாவேக அரசு என்கிற செய்தி இப்போ வந்திருக்கிறது. அதுதான் மகேந்திரன் சூட்சமா சொன்னார். ஏன்னா தாவேக அரசு நிர்வாகத்துல தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவர் அப்படிதான் சொன்னாங்க, ஊழலை ஒழிக்க வந்த மகானே அரவிந்த் கெஜ்ரிவாலே நீங்கள் வாருங்கள் என்று இந்தியா முழுவதும் விளம்பரப்படுத்தினார்கள். சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் நம்பினாங்க, ஆஹா ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு மகாத்மா மறுபிறப்பு எடுத்து வந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால்.
இதெல்லாம் இயல்பா நடந்ததில்லை. அவருக்கு பின்னால் இருந்த வியூக வகுப்பாளர்கள், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பின்னால் இருந்த வியூக வகுப்பாளர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஊழலை ஒதுக்க வந்த மகாத்மா என்ற பிம்பத்தை கட்டமைத்தார்கள். அதனால என்ன உதயகுமார் நீங்க கேட்கலாம், அந்த டெல்லியில என்ன நடந்துச்சோ அதுதான் இப்ப தமிழ்நாட்டில் நடந்துச்சு. விஜயை கதாநாயகனான பிம்பத்தை இந்த உலகத்திலே இருக்கிற ஊழலை ஒழிக்க பிறந்த அவதார புருஷன், இந்த உலகத்திலே இருக்கிற ஊழலை ஒழிக்க பிறந்த கடவுள், இந்த உலகத்திலே இருக்கிற ஊழலை ஒழிக்க பிறந்திருக்கிற அவதார புருஷன் கடவுள் மகாத்மா என்று இன்றைக்கு விஜயை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார். யார் மூலியமாக? இன்ஸ்டா மூலியமாக இன்ஃப்ளூயன்சர்களும், மீம்ஸ் மூலியமாக கண்டென்ட் கிரியேட்டர்களும் இயல்பை மீறி இலக்கணத்தை மீறி செய்கிறார். நீங்க கேட்கிற உதயகுமார் யார்? இன்ஸ்டா யார்? வளர்ப்பு தந்தை சந்திரசேகர் சொல்லிடுறேன், தாய் சோமனா அம்மான் சொல்லிடுறேன். ஆனா 4 வயசுல அந்த கல்யாண போட்டோல நிக்கிறீங்க, அப்ப உங்க பெத்த தந்தையாருடைய பெயரை நீங்கள் சொல்வதற்கு ஏன் தயங்குகிறீர்கள்? இந்த தமிழ்நாட்டுக்கு ஏன் தலைமுறை ஏற்படுத்தி ஒரு அப்பா பேரை சொல்றதுக்கே உனக்கு யோகியம் இல்லை. நீ சட்டசபையில எங்க அப்பாவை காணணும் தேடுறது எங்க? நான் கேள்வி கிண்டலா போச்சா? இதெல்லாம் தமிழ்நாடு இல்லை. மீம்ஸ்லயும் கிரியேட்டர்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் நீங்க எல்லாம் பண்ணிட்டு ஆட்சி அறிவியல் வந்தா உங்களுக்கு அடிமையா இந்த தமிழ்நாடு. நீங்க ஆட்சி அதிகாரத்தில் வந்துவிட்டதுனால 8 கோடி தமிழர்கள் உங்களுக்கு அடிமை சாசனம் மேலே கொடுக்கவில்லை என்பதை ஜோசப் விஜய் அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மெட்ரிக்கல் திறப்பில் குற்றம் என்று கடவுளாக இருந்தாலும் குற்றம் செய்கிற போது அதை தட்டி கேட்க வேண்டும். இந்த தமிழகம், இந்த தமிழ்நாட்டு மக்கள், இந்த மகளிர் மக்கள், இந்த தமிழ்நாட்டு இந்த தமிழ் மாநிலங்களை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.